நாட்டிற்காக நமது வீரர்கள் செய்யும் அனைத்திற்கும் இந்தியா என்றென்றும் நன்றியுடன் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இருநாட்டு எல்லைப் பகுதிகளில் தற்போது அமைதி திரும்பி வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்றார். அங்கு விமானப்படை வீரர்களை சந்தித்த பிரதமர் துணிச்சல் மிகு வீரர்களிடம் கலந்துரையாடினார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று நமது துணிச்சலான விமானப்படை வீரர்களை சந்தித்தேன். துணிச்சல், உறுதிப்பாடு மற்றும் அச்சமின்மை ஆகியவற்றின் உருவமாக இருப்பவர்களுடன் இருந்தது மிகவும் சிறப்பான அனுபவமாக இருந்தது. நமது நாட்டிற்காக நமது வீரர்கள் செய்யும் அனைத்திற்கும் இந்தியா என்றென்றும் நன்றியுடன் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் ராணுவ தலைவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். சர்வதேச எல்லையில் போர் நிறுத்த மீறல்கள் எதுவும் நடக்கவில்லை, எல்லைப் பகுதிகளில் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது என இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் டெல்லியில் ராணுவ தலைவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எல்லையில் தற்போதைய சூழல் குறித்து விவாதிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி எல்லைகளில் தொடர்ந்து உஷாராக இருக்க வேண்டும் உள்ளிட்ட சில முக்கிய அறிவுரைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கியதாக கூறப்படுகிறது. பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து 14 பேர் உயிரிழந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டம் மஜித்தா பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பராப்ஜித் சிங் என்ற நபர் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டொனால்டு டிரம்பும் முகமது பின் சல்மானும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் பயணத்தின் முதல் நாளாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தனி விமானம் மூலம் ரியாத் வந்த டிரம்பை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் விமான நிலையத்திற்கே நேரில் சென்று வரவேற்றார். அதன் பின்பு டொனால்டு டிரம்பும் முகமது பின் சல்மானும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். வர்த்தகம், இருநாட்டு உறவு, இஸ்ரேல் ஹமாஸ் போர், ஈரான் விவகாரம், கச்சா எண்ணெய் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். சவுதி பயணத்தை நிறைவு செய்த பின் டிரம்ப் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இதனிடையே சனிக்கிழமை இரவு இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எல்லையில் படிப்படியாக அமைதியான சூழ்நிலை திரும்பி வருகிறது. ஆனால் எல்லையில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டம் ஜின்பதர் கெல்லர் பகுதியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த ஷாகித் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அப்பகுதியில் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.